Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ல தேர்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போறோம். இது வந்து செட் நம்பர் 27. இதுக்கு முன்னாடி வந்து 26 செட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதே போல் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம், பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 51வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a/b ஈக்குவல் டு c/d இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து காம்பினேட்டிவ் அண்ட் டிவினேட்டிவ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. a+b/a-bன்னு எழுதிக்கலாம். அதே போல் வந்து c+d/c-dன்னு எழுதிக்கணும். இந்த இடத்துல 4/1 இருக்குதா அர்த்தம். மேலே இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கிங்க. √7 + x ப்ளஸ் √7 - x. மேலே இருக்க டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக a, கீழே இருக்க டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக b. ஓகேவா, மேலே இருக்க டேம் எழுதி வச்சு நடுவில் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு இப்போ கீழே இருக்க டேம் வந்து b. ஸோ √7 + x மைனஸு √7 - x டிவைடு பை ஸோ a - b. ஸோ ஏங்கிறது மேலே உள்ள டேமு. ஸோ 7 + x ப்ளஸ் √7 - x மைனஸு √7 + x மைனஸ் √7 - x. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா c+d. c வந்து 4 + 1/4 - 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் √7 + xங்கிறது வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் உள்ளே போச்சு அப்படின்னா இந்த டேம் மைனஸ் ஆயிரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ங்கிறது வந்துடும். ஓகேவா, அப்போ வந்து இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் √7 - xங்கிறது வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5/3ங்கிறது வந்துடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூவும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூவும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 கேன்சல் பண்ணி 2 சைடு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுங்க. 2 கேன்சல் பண்ணிட்டு 2 சைடு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 + xங்கிறது கிடைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 - xங்கிறது கிடைக்கும். இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 25/9ங்கிறது கிடைக்கும். இந்த 9 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 63 + 9xங்கிறது கிடைக்கும். இது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 175 - 25xங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை ஒரு சைடாக கொண்டு போயிருங்க. இதை வந்து இந்த சைடு வச்சு அப்படின்னா நமக்கு 34x = இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 112ங்கிறது கிடைக்கும். அப்போ x ஸோ 112/34ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 112 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 17. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 56ங்கிறது வரும். 56/17ங்கிறது ஸோ நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண டாபிக் தான் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துறாங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனமத்துக்கு வந்து கொடுத்துறாங்க. 3 மந்த்துங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ 10 வந்து மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துங்கிறாங்க. காம்பவுண்ட் வந்து குவார்டர்லிங்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டராக இருக்குது மாற்றும் போது 20/4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 5%. ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9 மந்த்து கொடுத்துறாங்க. ஸோ 9 மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 பிரிச்சிக்கலாம். அப்போ வந்து 3 டைம்ஸ் 3 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியோட வேல்யூ வந்து அது 16,000 கொடுத்துறாங்க. ஸோ 1 + 6 வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5/20. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது 16,000. இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னது 21 × 21 × 21 டிவைடு பை 20 × 20 × 20. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 18,522ங்கிறது கிடைக்கும். இது வந்து என்னது டோட்டல் அமௌண்ட்டு. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ டோட்டல் அமௌண்ட்டில் வந்து ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,000 கொடுத்துறாங்க. இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,522ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து 2,522ங்கிறது ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு அதை பேஸ் பண்ண சம்பளம் கொடுத்துறாங்க. 20 உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாள் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எஃபிஷியன்சி வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ 20 உமனு இன்ட்டு வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 16 நாள் முடிக்கிறாங்க.
அதே வந்து பார்த்தீங்கன்னா 10 மென்னு வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. இது ரெண்டையும் காமனாக கேன்சல் பண்ணுறேன். இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ங்கிறது வரும். இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3ங்கிறது வரும், இங்கே 4ங்கிறது வரும். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ உமன் டிவைடு பை மென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3 டிவைடு பை 8ங்கிறது வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்னோட எஃபிஷியன்சி, அடுத்து உமனோட எஃபிஷியன்சி கேட்குறாங்க. அப்போ மென்னோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8, உமனோட எஃபிஷியன்சி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ வந்து 8:3. அந்த ரேஷியோ வந்து கடைசியாக மாற்றி எழுதிடக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒருவேளை உமன் அண்டு மென் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளை கேட்டிருக்கிறது வந்து என்னது மென்னுங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 8:3 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்டெக்ரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பருங்கிறது கொடுத்துருவாங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா -5ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் நம்பர் தான், ஹோல் நம்பர் வராது. ஹோல் நம்பருங்கிறது என்னது இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்கள். 0, 1, 2, 3 அது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஹோல் நம்பரு. இந்த +1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் நம்பர். ஸோ இன்டெக்ரல்ங்கிறது என்னது மைனஸ் வேல்யூயும் வரும், ப்ளஸ் வேல்யூயும் வரும். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது என்னது ஹோல் நம்பராகவும் இருக்கும், அதே இன்டெக்ரல் வேல்யூவாக இருக்கும், அதே போல் நேச்சுரல் நம்பராகவும் இருக்கும். அதே 3/5 நமக்கு என்னது ரேஷனல் நம்பர். P/Q அந்த ஃபார்மேட் எழுதணும் அப்படின்னா அது என்னது ரேஷனல் நம்பர். ஓகேவா? ரேஷனல் நம்பரு. அடுத்து வந்து ரூட் ஆஃப் 2ங்கிறது என்னது இரேஷனல் நம்பரு. ஸோ √2ங்கிறது வந்து இரேஷனல் நம்பரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஸோ +1 தான் நமக்கு வந்து ஆப்ஷன் கரெக்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து 55வது கொஸ்டின் பார்க்கலாம். 55வது கொஸ்டின் வந்து சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறாப்புல ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 12 km/h வந்து கவர் பண்ணுறாப்புல. ரிமைனிங் இருக்க ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 km/h வந்து கவர் பண்ணுறாங்க. அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 2 × S1 S2 டிவைட் பை S1 + S2. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கேயும் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸாக கொடுத்துறாங்க, இங்கேயும் வந்து என்னது ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸாக கொடுத்துறாங்க. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இதுக்குமே டிஸ்டன்ஸ் வந்து சேமு. ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் மட்டும் தான் நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 S1 வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 12, S2 வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது கொடுத்துறாங்க. இரண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 15ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறது வரும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 24/5ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4.8 km/h வரும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 4.8 km/h வரும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 56வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ட் த கியூப். ஓகே, இன்ஸ்கிரிப்ட் த கியூபோட சைடு வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இப்போ கியூபோட சைடு வந்து 6 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ டயாமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 6/2 இருக்கும். அப்போ வந்து 3 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா வால்யூம் தான் கேட்குறாங்க. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 πr³ தெரியும். ஸோ 2/3 பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அப்போ 3 × 3 அதுக்கப்புறம் வந்து இந்த 3யும் 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் இருக்க நம்பர் இந்த வேல்யூ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த 56.55 சென்டிமீட்டருங்கிறது வரும். சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? வால்யூம்னா கியூபுங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ 13.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து 1.8 லிட்டர் வந்து எடுத்துக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மைலேஜ் தருங்கிறத கொடுத்துறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 கிலோமீட்டர் எடுத்துக்குது. எத்தனை லிட்டருக்கு அப்படின்னா 1.8 லிட்டருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு தான் கொடுத்துறாங்க. அப்போ பர் லிட்டர்னா 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ தூரங்கிறது எடுத்துக்குங்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ x = 13.5/8ங்கிறது வந்துடும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 13/1.8ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டருங்கிறது அந்த வண்டி வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ 7.5 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் 7 இருக்குது. ஸோ ஆப்ஷனில் இருக்குது, அதான் ஆப்ஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 58வது கொஸ்டின். ஸோ 58வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புல, பி வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புல, சிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்டிங்காக பண்ணுறாப்புல. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா
2,50,000 கொடுத்துறாங்க அப்படி கொடுத்துறாங்க. அப்போ பியோட ஷேர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 100% இருக்குது. 100%ல் வந்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%ங்கிறது போயிடுது. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? 80% தான் அவங்க 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து இங்கே வந்து 40% அப்படின்னா பி வந்து இதில் இருக்கிறதுல வந்து ரிமைனிங் வந்து 60% வந்து எடுத்துக்குவாப்புல. அவங்க என்ன கேட்குறாங்க? பி தான் கேட்குறாங்க. அப்போ 60%. ஓகே, 60%. டோட்டலாக ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000. ஸோ 2,50,000. அதுக்கப்புறம் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட் பண்ணுறதுக்காக 20% எடுத்துக்கிறாப்புல. அப்போ வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 80/100ங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000ங்கிறது வரும். ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000ங்கிறது கிடைக்கும். ஈஸியான சம்மு தான். நம்ம நெக்ஸ்ட்டு 59வது சம் பார்க்கலாம். ஸோ 59வது சம் வந்து என்னது? ஒரு பாஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு கொடுத்துறாங்க. ஆரஞ்சோட ரேஷியோ வந்து 4:3. இதில் வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறாங்க. ஆப்பிள் வந்து என்னது? ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1:1ங்கிற ரேஷியோவில் கிடைக்குது. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இருந்துருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்குது. ஒன்று ஆப்பிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இங்கே 4x 3xன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 8 வந்து ஆப்பிள் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னது? 8 ஆப்பிள் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து 6 ஆரஞ்சு வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னது? 6 ஆரஞ்சு ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ரேஷியோ வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் மாறுது. அது வந்து இன்றைக்கி இப்படி எழுதிக்கலாம். 4x - 8 / 3x + 6 = 1/1ங்கிறது எழுதிக்கலாம். இன்றைக்கி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x - 8 = 3x + 6ங்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இது சிம்பிளி பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ எக்ஸோட வந்து 14. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட் இருக்குது. 7 × 14 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 98ங்கிறது கிடைக்கும். 98ங்கிறது நமக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 60வது கொஸ்டின் போகலாம். 60வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துறாங்க. ஓகே, ஒரு ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45% பார்ட் வந்து அந்த ட்ரையாங்கிளோட விண்டோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 20 m² கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 45% தான். இதில் வந்து என்னது? 45% தான் இந்த ட்ரையாங்குலர் ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45/100 × 200. ஸோ 200ங்கிறது என்னது? இதோட ஏரியா. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 90ங்கிறது கிடைக்கும். 90 m². இந்த 90 m² தான் என்னது? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்கும். அதான் 45% ஆஃப் 200ங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அது 90 m². அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 10 cm கொடுத்துறாங்க. அதோட ஹைட் வந்து என்னங்கிறாங்க? நமக்கு தெரியும் ½ × பேஸ் × ஹைட்டு தான் வந்து என்னது? ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது என்னது? நம்ம 90ங்கிறது டேரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ½ பேஸ் வந்து என்னது? 10 cm கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைட்டு வந்து தான் நம்ம கேட்குறாங்க. = 90. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 m கிடைக்கும். ஹச்சோட வேல்யூ வந்து 18 m. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கு வந்து ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துறாங்க. அதில் 45% தான் வந்து என்னது? ட்ரையாங்கிளோட ஏரியா. அந்த 45ல் வந்து 45% கண்டுபிடிச்சா நீங்கள் 90 m² வரும். இந்த 90 m² தான் வந்து என்னது? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும். அதுக்கப்புறம் ½ × பேஸ் × ஹைட்டு அதை ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஹைட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 61வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 61வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 12 days வந்து முடிக்கிறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 25 more than the பின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ % வந்து முடிச்சிருப்பாருன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ அண்ட் பி கொடுத்துருவாங்க. ஏபியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி வந்து 5 இருக்கும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 days முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ முடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஸோ மொத்தம் வந்து ஏ மட்டும் என்னது? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 எஃபிஷியன்சி. இல்லை ஏவோட எஃபிஷியன்சியும் மொத்தம் 5 / 9 × 100. அவங்க வந்து எவ்வளோ % தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 55.56ங்கிறது வரும். 56% வந்து பார்த்தீங்கன்னா ஏ முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை பி கேட்டாங்க அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி வந்து 4. இப்போ 4 / டோட்டல் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க்கு 9 × 100ன்னு போடணும். இது நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 44 அல்லது 45 இந்த மாதிரி வரும். 44.44% இது வந்து என்னது? ஏவோட
ஒர்க்கு, ஓகேவா, ஏவோட ஒர்க்கு, இது வந்து என்னது பியோட ஒர்க்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 62வது கொஸ்டின் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துறாங்க. சரி, ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் கொடுத்துறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வாங்குறாப்புல, அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல, ரிப்பேர் இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல 5,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக 3,000 செலவு பண்ணுறாப்புல, ஓகேவா. அப்போ வந்து அவர் வந்து மொத்தமாக அந்த பொருளுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ அவர் மொத்தமாக அவர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து 50,000 பொருள் வாங்குறாப்புல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000ங்கிறது என்னது டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் வந்து 3,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறாப்புல யூஸ் பண்ணுறாப்புல, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 58,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்காக செலவு பண்ணியிருக்காப்புல ஓவராலாக. அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னா 63,000 விற்றுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான், ஓகே. 58,000 வாங்கி 63,000 விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ், ஓகே, ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ் வந்து என்னது, ஸோ செல்லிங் ப்ரைஸு மைனஸு காஸ்ட்டு ப்ரைஸு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வரும். காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100ங்கிறது தெரியும். இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்படின்னா 5,000ங்கிறது வரும். 5,000 டிவைட் பை 58,000 இன்ட்டு 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 8.62ங்கிறது வரும். அப்போ ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8.62%ங்கிறது வரும். 8.62% வந்து ப்ராஃபிட் வந்து அவருக்கு வந்து ஓவரால் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 63வது கொஸ்டின் போகலாம். 63வது கொஸ்டின் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. சுஜித்துங்கிற வந்து அந்த ஒர்க்கை வந்து 4 டேஸில் முடிக்கிறாங்க. ராகேஷ்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 8 டேஸில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து 2 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த ஒர்க் இருக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சுஜித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 4 டேஸில் முடிக்கிறாப்புல, ராகேஷ் வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 8 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 2 பேர்த்தோட எல்சிஎம் வந்து டோட்டல் ஒர்க் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா 8ங்கிறது இருக்கும். இப்போ சுஜித்தோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 இருக்கும், ராகேஷோட எஃபிஷியன்சி வந்து ஒன்றா இருக்கும், ஓகேவா. மொத்தம் டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏ அண்ட் பியோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். மொத்தம் 2 நாள் செய்கிறாங்க. இப்போ 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6 யூனிட் வந்து ஒர்க்கை முடிச்சிருவாங்க. மொத்தம் 8 யூனிட் இருக்குது, அதில் வந்து 6 யூனிட் வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 யூனிட் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரிமைனிங் செய்யக்கூடிய ஒர்க்காக இருக்கும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லெஃப்ட் இருக்குங்கிறாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ 8. ஸோ 8 இன்ட்டு 100. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து இன்னும் முடிக்காமல் இருக்கும். மொத்தம் வந்து 8 யூனிட்டில் வந்து 6 யூனிட் முடிச்சிருப்பாங்க. அப்போனா 75% வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 25% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிக்காமல் இருப்பாங்க, பெண்டிங்கில் இருக்கும் அந்த ஒர்க்கில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துறாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 3 ஸ்பீடு கொடுத்துறாங்க. ஸோ 30 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் 3 ஸ்பீடு கொடுத்துறாங்க. அதோட ஈக்குவல் டிஸ்டன்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகே. ஈக்குவல் டிஸ்டன்ஸுங்க கொடுத்துறாங்க. அதோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு இருக்குல்ல, இந்த 3க்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 30, 60, 90 இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 180ங்கிறது இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து 180ங்கிறது நீங்கள் அசீவ் பண்ணிக்கிங்க. 180ங்கிறது அசீவ் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள், டைம் T1 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 180ங்கிற அசீவ் பண்ணிக்கிங்க. டிவைட் பை 30, அதாவது ஸ்பீடு, இது 2 ஸ்பீடு போடும்போது நமக்கு வந்து என்னது 6 ஹவர்ஸுங்கிறது வரும். அதே போல் D2 கண்டுபிடிக்கணும். T2 வந்து நீங்கள் வந்து 180 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 60 கிலோமீட்டர் இருக்குது. 60. அப்போ வந்து அவர் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போகிறோம்னா 3 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு. அதே T3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 180 டிவைடு பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டரு. ஸோ 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸு. ஸோ 2 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு, ஓகேவா. அதே வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைட் பை டோட்டல் டைமு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைட் பை டோட்டல் டைமு, ஓகேவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180, இங்கே இவர் 180, இவர் 180, இவர் 150, 3 இன்ட்டு 180ங்கிறது வரும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு டோட்டல் டைமுங்கிறது 6 + 3 + 2. அப்போ வந்து 11 மணி நேரம் வந்து போயிருப்பாங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 49.09ங்கிறது வரும். 09 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். ஸ்பீடோட யூனிட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ஸு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49.09ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ 65வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு ட்ரையாங்கிள் ப்ரீசம்ங்கிறது கொடுத்துருவாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ப்ரீசம்ங்கிறது கொடுத்துருவாங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ப்ரீசம்ங்கிறது கொடுத்துருவாங்க. இதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரு. இதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ ஹைப்போட்டெனிஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 5 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ ஹைப்போட்டெனிஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் ஃபேஸ் 1 ஓகேவா? இதில் ஃபேஸ் 1ங்கிறது என்னது? ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரு, ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இது 4 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹைப்போட்டெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறது இருக்கும். ஓகேவா? 5 இருக்கும். அப்போ வந்து ரெண்டாவது ரெக்டாங்கிள் வந்து 4 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் அதோட ஏரியா. அதே மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10 வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரிய ஸ்மாலஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கும், ஸ்மாலஸ்ட்டு அண்ட் லாங்கஸ்ட் ரெக்டாங்கிளோட ஃபேஸோட ஏரியா வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜஸ்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 30. இப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 50:30ங்கிறது வரும். ஓகே, அந்த 50ங்கிறது எப்படி வந்துச்சு? இந்த 5 × 10 ஹைப்போட்டெனிஸு இந்த ஹைட்டு அதோட ஏரியா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சின்னது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 சென்டிமீட்டர் இந்த ஹைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30ங்கிறது வரும். 50 × 30ங்கிறது 5:3ங்கிறது இருக்கும். ஓகேவா? அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5:3ங்கிற ரேஷியோ வந்து அது வந்து இருக்கும். வந்து மிக்சர் அலைகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஒரு மிக்சரில் வந்து 80 லிட்டர் இருக்குது. அதில் வந்து சோடா ஜூஸு ப்ளஸ் ஆரஞ்சு ஜூஸு ப்ளஸ் சோடா ஜூஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு சோடா இருக்குது. சோடா வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 லிட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோடா வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்குது 50 இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 80ங்கிறது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சோடா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சோடா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:2ங்கிற ரேஷியோவில் வந்து மாறுது. 1:2ங்கிற ரேஷியோவில் மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது 50 இருக்கும். அப்போ 2 பார்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 100ங்கிறது இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. அப்போ இங்கே எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 100 கிடைக்கும் பார்த்தா அப்படின்னா இங்கே 70ங்கிறது ஆட் பண்ணால் தான் நமக்கு 100ங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் தான் ஆன்சர் வந்து இதுக்கு கரெக்டு. இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி போடலாம் இல்லை அப்படின்னா ரேஷியோ மெத்தடை சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஆரஞ்சு டிவைட் பை சோடா அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 50 இது வந்து பார்த்தீங்கன்னா 30 + x. ஸோ எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கிறது 30 + x வந்து நமக்கு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 = 30 + xங்கிறது வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது 70 லிட்டருங்கிறது கிடைக்கும். லிட்டர்ஸுங்கிறது கிடைக்கும். நீங்கள் இதை மாதிரி சால்வ் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை இதை மாதிரி சால்வ் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 67வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 67வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 3/5ங்கிறது கொடுத்துருக்காங்க. அவ்வளோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ்ட் டீட்டாங்கிறது என்னங்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு வச்சுங்க. இதோட வேல்யூ வந்து நீங்கள் ஏ ஆங்கிள் வச்சுட்டிங்க அப்படின்னா சைன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனிஸாக இருக்கும். அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4ன்னு இருக்கும். 3,4,5ங்கிறது என்னது ஒரு ட்ரிபிளெட்டு. காஸ்ட் டீட்டாவுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ காஸ்ட் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ்ட் ஏவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் சைடு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கும். அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து அது 4, ஹைப்போட்டெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ 4/5 தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 68வது கொஸ்டின் பார்க்கலாம். 68வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் கேட்குறாங்க. y = mx + cங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேசிக் ஜென்ரல் ஃபார்மெட்டு. இதில் வந்து ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த சி தான் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -1 = எம்ங்கிறது ஸ்லோப்புங்கிறதுங்கிறது 4 எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ்ஸு சி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ -1 = 12 + சி. இப்போ சியோட வேல்யூ வந்து என்னது -13ங்கிறது வரும். இப்போ சியோட வேல்யூ வந்து என்னது -13. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. 2 பேரலல் லைனு இது ஒரு பேரலல் லைனு இது ஒரு பேரலல் லைனு. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட அனதர் ஆங்கிள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதோட அனதர் ஆங்கிள்னு என்னது இந்த ஆங்கிள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 130 இருக்கும். இதுவும் என்னது அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்.
அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அதே போல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள், இதுவும் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டர் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, இதுவும் என்னது கரஸ்பாண்டர் ஆங்கிள் இருக்கும். இது 130 இருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 130 டிகிரிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தியரம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு 70வது கொஸ்டின் போகலாம். ஸோ 70வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிங்கிறது 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசி, ஓகே, ஏபிசி, அதே போல் டிஇஎஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சிமிலாரிட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிமிலாரிட்டினா எப்பொழுதுமே என்னது இதோட ஆங்கிளும், ஸோ இதோட ஆங்கிளும் சேமாக இருக்கும், இதோட ஆங்கிளும் சேமாக இருக்கும், இதோட ஆங்கிள் சேமாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இதோட ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கும், இதோட செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கும், இதோட தேர்ட் லெட்டர் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஈங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈங்கிறது இந்த இதில் வந்து 2வதாக இருக்குது, இதில் வந்து 2வது ஆங்கிள் இருக்குது. அப்போ இதில் வந்து பிங்கிறது 2வது ஆங்கிள் இருக்குது. பியோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போ வந்து ஈயோட ஆங்கிள் வந்து என்னது 60 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி, பிங்கிறது என்னது இங்கே 60 டிகிரி. அப்போ சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 180 110 போச்சுன்னா 70 டிகிரியாக இருக்கும். அதே போல் தான் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், இந்த ஆங்கிளும் எப்படி சேமாக இருக்கும். அதே போல் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே போல் இந்த ஆங்கிளும் வந்து சேமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிங்கிறது. ஓகேவா? சிமிலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் சைடு சேமாக இருக்குதோ இல்லையோ ஆங்கிள் வந்து சேமாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 71வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் ப்ளஸ் சம் தான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். அதே போல் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து 5, ஸோ பி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் 2ab, ஸோ 2abங்கிறது √5ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 4√5ங்கிறது கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு, இந்த 4 வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸாக வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4√5 ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 9. ஸோ இதோட வேல்யூ தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதோட வேல்யூ தான் நமக்கு என்னது 9. ஸோ 9ங்கிறது கிடச்சிருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான சம்பு தான். அதே போல் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் 72வது கொஸ்டின் 2 கார்டு கொடுத்துருக்காங்க. 2 கார்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகே, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்டு, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 10 சென்டிமீட்டர். இதோட கார்டு, ஸோ கார்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதை லொக்கேட் பண்ணியிருக்கிறது வந்து சென்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குது. அப்போ இன்னொரு கார்டோட சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அப்போ வந்து இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்றைக்குமே கார்டோட லென்த் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா, அது சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். எனக்கு கார்டோட லென்த் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் டிஸ்டன்ஸ் லென்த்தும் இதோட லென்த்தும் சேமாக இருக்கும். அப்போ அதுவும் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது. அதில் 2 சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டச் ஆகிற ஏ அண்ட் பிங்கிற ஒரு டேஞ்சென்ட் வந்து வரைகிறோம். ஏபிங்கிற ஒரு டேஞ்சென்ட்டுங்கிறது வரையும். அது வந்து சஸ்பெக்டட் ஏபி வந்து சஸ்டைனடாக அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது, இது 2 ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டீட்டாங்கிறது ஆங்கிளில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபி ஆங்கிள் வந்து என்னான்னு கேட்குறாங்க. ஏபிபி இதோட ஆங்கிள் வந்து என்னங்கிறாங்க. இது வந்து டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து எப்பொழுதும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 180 - டீட்டாவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இதோ எடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்குது. அப்போ இது 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இது டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 180 - டீட்டாவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ 180 - டீட்டா தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சரு. 74வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 74வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருவாங்க. ஏவோட வேல்யூ வந்து என்னது, சைன் ஏவோட வேல்யூ வந்து ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டெனிஸு. அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். 5, 12, 13ங்கிறது ஒரு ட்ரிப்ளெட். இது நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஸோ 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா 4, 5ங்கிறது வரும். இது எப்படி அப்படின்னா இது வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் 9ங்கிறது வரும். 9 வந்து சரிபாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா 4.5ங்கிறது வரும். இப்போ உன்னோட வேல்யூ 4ஆக இருக்குது, என்னோட வேல்யூ 5ஆக இருக்கும். அதே போல் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25ங்கிறது வரும். 25 சரிபாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா 12.5ங்கிறது வரும். அப்போ ஒரு ட்ரிப்ளெட்டோட வேல்யூ 12ஆக இருக்கும், இன்னொரு ட்ரிப்ளெட்டோட வேல்யூ 13ஆக இருக்கும். அதே போல் 7 ஸ்கொயர் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 49ங்கிறது வரும். 49 சரிபாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா 24.5 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24, 25 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து சின்ன ஷார்ட்கட் மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க.
அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா sin power 4 ப்ளஸ் cos power 4ஓட வேல்யூ என்னங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 5/13னா இப்போ காசோட வேல்யூங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டாவுக்கு ஆப்போசிட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்காதுன்னா அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கும். இந்த 90 டிகிரி ஆப்போசிட் உள்ளது பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸாக இருக்கும். இது வந்து பேசிக் கான்செப்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12/13 இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா sin power 4 ப்ளஸ் cos power 4ஓட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. இப்போ sin power 4ஓட வேல்யூ வந்து 5/13 the whole power 4 ப்ளஸ்ஸு காசுனா வந்து 12/13ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து ஹோல் பவர் 4 இதை நீங்கள் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் சியில் உள்ள ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75வது கொஸ்டின். ஸோ 75வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கொஸ்டின், சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்டில் போடுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேவைப்படுறாங்க டெலகிராம் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.